உங்களுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட பிடிக்குமா? அப்போலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி 3 கப்பு ஸ்ப்ரவுட் பண்ண பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அது கூட 1 1/2 கப்பு ஊற வச்ச பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி போட்டதும் அது கூட சின்ன துண்டு இஞ்சியும் 1 வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு உப்பு தேவையான போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லை காய வச்சு தோசை மாவு பக்கத்துக்கு அரைச்ச மாவை அதில் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். எந்த அளவு முடியுமோ அந்தளவு நீங்கள் மெலிசாக தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா தோசை வந்து மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். தோசை மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு மீடியமான அடுப்பில் நல்லா மொறு மொறுன்னு சுட்டு எடுத்திங்கன்னு சொன்னால் நல்ல ஹெல்த்தியான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டான பச்சை பயிறு தோசை வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அது கூட மல்லாட்டையும் எள்ளும் சேர்த்து தக்காளியும் அது கூட சேர்த்து அரைச்ச சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.